கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வாரத்தின் 2ஆம் நாளாகிய இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 21:19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தைக் கண்டு அதன் இடத்திற்கு போய் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்கக் கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. ஆமென். குருத்தோலை பவனி முடிந்து ஆலயத்தை சுத்தம் செய்த பின் இயேசு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியோரத்தில் ஒரு அத்தி மரத்தை அவர் கண்டு அதன் அருகில் சென்றார். அதில் இலைகளைத் தவிர வேறு எதையும் அவர் காணாமல், இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான உண்மைகள் உள்ளன. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். அத்திமரம் ஒரு உவமைக்குரிய வர்த்தமானது. வேதத்தில் அத்திமரம் பெரும்பாலும் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல் இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன், அத்திமரத்தின் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் என்று சொல்வதை ஓசியா 9:10 வாசிக்கிறோம். என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது என்று யோவேல் 1:7 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தங்களிடம் உண்மையான விசுவாசத்தையும் தேவனுக்கு பயந்து நடப்பதையும் காட்ட வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக மத வழக்கங்களை பின்பற்றினாலும் அவர்களிடம் உண்மையான நம்பிக்கையும் நேர்மையும் இல்லை. இங்கு அத்தி மரத்தில் நிறைய இலைகள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக அத்தி மரத்துக்கு இலைகள் இருந்தால் அங்கு கனிகளும் இருக்க வேண்டும். ஆனால் இந்த மரத்தில் கனிகள் இல்லை. இதுபோல பலர் வெளியே பக்தியாக கடவுளுக்கு பயந்து நடப்பது போல தோன்றலாம். ஆனால் அவர்களது உண்மையான உள்ளத்தில் ஆன்மீக கனிகள், அதாவது நம்பிக்கை, நீதி, கிரியைகள், தியாக மனப்பான்மை இல்லை. இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தங்களது பாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பலமுறை எச்சரித்தார். ஆனால் அவர்கள் தேவனின் இரக்கத்தை மறுத்தனர். இதனால் அவர்கள் ஆன்மீக ரீதியாக பட்டு போக வேண்டும் என்று இந்த அத்திமரம் பட்டு போனது ஒரு சின்னமாக காட்டப்படுகிறது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு தன்னை உண்மையான திராட்சை செடி என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கனி இருக்கிறதா என்பது தேவனுக்கு முக்கியம். கனி இல்லாதவர்கள் வெட்டப்பட்டு அகற்றப்படுவார்கள். கனி உடையவர் மேலும் அதிக கனி கொடுக்கும்படிக்கு சுத்திகரிக்கப்படுவார்கள் என்பது அத்திமரத்திற்கு கிடைத்த சாபத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. வெளிப்புற ஆராதனை மட்டும் போதாது, ஆன்மீக கனிகள் இருக்க வேண்டும். கனி இல்லாத அத்திமரத்தை குறித்த உவமை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3 வருடங்களாக கனி கொடுக்கவில்லை, இதை வெட்டி போடலாம் என்றபோது வேலைக்காரன், இன்னும் 1 வருஷம் பார்ப்போம், கனி கொடுத்தால் சரி,
கனி கொடாவிட்டால் வெட்டி போடுவோம் என்று சொல்வதை வாசிக்கிறோம். இது தேவனுடைய நீடிய பொறுமையையும் கடைசி வாய்ப்பையும் காட்டுகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களின் ஆன்மீக நிலைமைக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் தரும் வாய்ப்புகளுக்கும் ஒப்பாகும். ஆனால் மனம் திரும்பாமல் ஆவியின் கனி கொடாதவர்களாய் இருக்கும் பட்சத்தில் நீதியின் தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை வெளிப்படுத்தவே அந்த அத்திமரம் பட்டுப்போனது சாட்சி. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று மத்தேயு 7:19 வாசிக்கிறோம். நல்ல கனி கொடுக்கும் மரம் என்பது தேவனின் வார்த்தையின்படி வாழ்வோர்கள். கனி இல்லாத மரம் என்பது வெளிப்புறமாக பக்தி கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் உண்மையான மாற்றம் இல்லாதவர்கள். நீதி நியாயம் நிச்சயமாக வரும். ஆவியின் கனிகள் உண்மையான கிறிஸ்தவரின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய கனிகள். நாம் எவ்வளவு வேதாகமத்தை படித்தாலும் எவ்வளவு ஆராதனை செய்தாலும் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இல்லையெனில் நம்முடைய வாழ்க்கை கனியற்ற அத்திமரம் ஆகும். ஆவியின் வழிகாட்டலால் வாழும் ஒருவர் கண்டிப்பாக இத்தகைய கனிகளை உண்டாக்குவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்று பவுலடிகளார் கூறுவதை கவனியுங்கள். நாம் உண்மையான கிறிஸ்தவர்களா என்பதை சோதித்து கொள்ள வேண்டும். அத்திமரம் போல் வெளியில் இலைகள் அதிகமாக இருந்தாலும் உண்மையான கனி இல்லை என்றால் பயன் இல்லை. அந்த சோதனையில் வெற்றி பெற நாம் நமது வாழ்வில் திருவாக்கு முதலான நற்செயல்கள் வெளிப்பட வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நமது வாழ்க்கையில் கனி இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். வெளிப்புறமாக தூய்மை, வேதாகம அறிவு, வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் உண்மையான விசுவாசமும் பய பக்தியும் இருக்க வேண்டும். இந்த அத்தி மரத்தின் சாபம் வெறும் இயேசுவின் கோபத்தை காட்டுவது அல்ல. ஆன்மீகமாக வெளிப்புறத்தில் மட்டும் நல்லவராக தோன்றுவோர் உள்ளத்திலே உண்மையாக விசுவாசம் இல்லாதவர்களுக்கு வரும் முடிவை எச்சரிக்கை செய்கிறது. தேவன் நம்மை ஆன்மீக கனிகளை சுமப்பதற்கு அழைக்கிறார். கனி தராத மரங்களை தேவன் வெட்டி போடுவார். இயேசுவில் நிலைத்திருக்கும் ஒருவன் மட்டுமே கனிகளை தர முடியும். நம் வாழ்க்கையை தேவனின் வார்த்தையின் அடிப்படையில் பரிசோதிக்க வேண்டும். கனி இல்லாத மரமாக அல்ல, மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து அவரது வார்த்தைகளின்படி நம்மை காத்துக்கொள்வோம். அவரே நாம் அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்மை சுத்தம் பண்ணுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.